இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயமே. அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். வணக்கம். 4/6/2026 ஜூன் மாதத்திலே வியாழக்கிழமை, ஸ்ரீ பராப வருடத்திலே வைகாசி மாதத்திலே 21ஆம் நாள், உத்தராயண புண்ணிய காலத்திலே வசந்த ருது என்கிற இளவேனிற் காலத்தில் ரிஷப மாதத்திலே கிருஷ்ணபக்ஷம் என்கிற தேய்பிரையிலே சதுர்த்தி திதியிலே இருக்கிறோம். மாலை 9:46 வரை இந்த திதி தீர்க்கும். பின்பு பஞ்சமி திதி வந்துவிடும். இன்றைய நட்சத்திரத்தின் பெயர் பூராடம். காலை 12:10 வரை பின்பு உத்திராட நட்சத்திரம் வந்துவிடும். இன்றைய நாளில் சங்கடகர சதுர்த்தியும் உண்டு. பௌர்ணமியிலேருந்து 4ஆம் நாள். அதுபோல் இன்றைக்கி வாஸ்து நித்திரை எழுந்த நாள். அதனால் மாலை மணி காலை 9:58 10:34 வரை இந்த வாஸ்து பூஜை செய்கிறதுக்கும் இன்றைக்கி நல்ல நாள். அதனால் அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். உத்திராட நட்சத்திரத்தினால நேர்மையாக, எளிமையாக, அன்புடன் கொண்ட நல்ல மனம் உடையவர்களாக இருப்பதும், திறமைசாலிகளாக இருக்கக்கூடிய ஒரு எண்ணத்தை கொடுக்கக்கூடிய சந்திரனின் போக்கு. அதனால் இன்றைக்கி ரொம்ப விசேஷமான நாள். இன்றைக்கி காலையில் 10:30 12 வரைக்கும் நல்ல நேரம், மாலையில் 6:30 7:30 மணி வரைக்கும் நல்ல நேரம். இன்றைக்கி ராகு காலம் 1:30 மணி 3 மணி, குளிகை நேரம் 9 மணிலேருந்து 10:30 மணி வரையும், யமகண்டம் 6 7:30 வரைக்கும். தெற்கு பக்கம் சூலம், பரிகாரமாக தைலம் அறிந்து செல்வது. ரிஷப லக்னத்திலே சூரியனின் இருப்பு நாழிகை 1 நாழிகை 41 வினாழிகள் இருப்பார். இன்றைக்கி சந்திராஷ்டமம் திருவாதிரை நட்சத்திரம் என்கிற மிதுன ராசியில். சூரியனின் உதய நேரம் 5:52. சூரியன் தொடர்ந்து ரிஷப ராசியில் இருக்கிறார். சுக்கிரனும் புதனும் சேர்ந்து மிதுன ராசியிலும், உச்சம் பெற்ற குருவாக கடகராசியிலே குருவும், கேது சிம்மராசியிலும், ராகு கும்பராசியிலும் இருக்க, உத்திராட நட்சத்திரம் என்கிற மகர ராசியிலே சந்திரன் இருக்கிறார். சனி மீன ராசியிலும், செவ்வாய் ஆட்சியிலே மேஷ ராசியிலும் இருக்க இந்த நாள் துவங்குகிறது. நாம் ஒரு ராசிக்கும் எப்படி பலனாக இருக்க போகுதுன்னு தொடர்ந்து காணப்போகிறோம். வாருங்கள். வணக்கம் மேஷ ராசி நண்பர்களே. இன்றைக்கி பூர்வபுண்ணிய ஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்துக்கு மூவாரார் நமக்கு சந்திர பகவான். தொழிலிலே புதிய முயற்சி, ஆக்கங்கள், குருவினால் பார்க்கப்படுவதனால எடுத்த காரியம் சிறப்பாக இருக்க போகிற நாள். அதுவும் உத்திராட நட்சத்திரத்தில் இருப்பதனாலே உங்களை முதன்மைப்படுத்தி கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் இதெல்லாம் இன்றைக்கி நிறைய இருக்குது. நல்ல நாளில் நிறைய காரியங்கள் நல்லதாக செய்யணும். அதுவும் குருவாரத்தில் குருவை நினைத்து நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு டெஃபினட்டாக நல்ல நன்மையை கொடுக்கும் அப்படிங்கிற சந்தேகம் இல்லை. 3, 2 இந்த அதிர்ஷ்ட எண்ணையும் பயன்படுத்தி இந்த நாளை எளிமையான இனிமையான நாளாய் மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே. இன்றைக்கு உங்கள் ராசியினுடைய உள்ள சூரியன் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்கள் ராசியிலிருந்து உத்திராட நட்சத்திரத்திலே பூர்வ புண்ணியஸ்தானத்திலே சந்திரன் இருக்கிறது. அதுவும் சூரியனுடைய நட்சத்திரமாக இருப்பது ரொம்ப நல்லது. குருவினால் பார்க்கப்படுகிறார். குடும்பத்தில் எந்த கஷ்டம் இருந்தாலும் இன்றைக்கி நிவர்த்தி செய்கிறதுக்கான ஆக்கங்கள்லாம் கொண்டு வந்துருங்க. இன்றைக்கி குறிப்பாக சங்கடகர சதுர்த்தினாலே நமக்கு சங்கடங்களை விளக்குவது அப்படின்னு அர்த்தம். முக்கியமான சங்கடம் என்னது? கடன் தொல்லை. கடனை கொஞ்சமான இன்றைக்கி அடைக்க ட்ரை பண்ணுங்கள். கடன் மறைந்து விடும். சாயங்காலம் அவசியம் விநாயகப் பெருமானை அருகம்புல் கொண்டு போய் சார்த்தி ஒரு 2 தீபத்தை போட்டு வணங்கி வாருங்கள். தொடர்ந்து நன்மையை கொடுக்கக்கூடிய நல்ல நாளை மாறும். வாழ்க வளம். வணக்கம் மிதுனம் ராசி நண்பர்களே. இன்றைக்கு திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் எஃபெக்ட் இருக்கும். கொஞ்சம் புதிய வேலைகளை தவிர்ப்பது நல்லது. யோசனைகள்லாம் கரெக்டாக இருக்கும். எண்ணி துணிக கர்மம் அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க, கவலைப்பட வேண்டாம். நீங்கள் இன்றைக்கி செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே ப்ரோஆக்டிவாக இருக்கும். வரக்கூடிய நாட்களுக்கு அப்படின்னு சேர்ந்து செய்யக்கூடியதாக இருக்கும்.
உத்திராட நட்சத்திரத்தில் சந்திரன் இருப்பதனாலும் 2ஆம் இடத்துக்காரராக இருப்பதனாலும் அங்கே குரு அமர்ந்திருப்பதனாலும் பணம் சம்பந்தப்பட்ட காரியங்கள் இன்றைக்கி மனசு நிறைய வரும். இன்றைக்கி மத்தியான வேளையில் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது உங்களுக்கு சிறந்த ஒரு பலனாகவும் மாறும். இன்றைக்கி 2, 6 அப்படிங்கிற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்வதும் விநாயகப் பெருமானை வணங்குவதும் இந்த கடனை அடைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுவே இன்றைக்கி நல்ல மனநிலையும் உங்களுக்கு தரும். வாழ்க வளர்த்து. வணக்கம் கடகராசி நண்பர்களே, உங்கள் ராசியின் உள்ளே உச்சம் பெற்ற குருவினால் பார்க்கப்படுகிறார் சந்திரன். இன்னைக்கு இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து கூடிய நல்ல நாள். இன்னைக்கு தாய் அப்படிங்கிறது சந்திரனுடைய பழக்கம், அந்த காரகத்துவத்தில் சொல்லுவோம். அப்படி பாசம் அதிகமாக வெளிப்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. குழந்தைகள் மேலேயும் உறவுகள் மேலேயும் நல்ல ஒரு பரிவான எண்ணங்களும் கணவன் மனைவியிலே நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலையும் இன்றைக்கு இருக்கும். இன்றைக்கி ரொம்ப பர்டிகுலராக பார்க்கும்போது சங்கடகர சதுர்த்தி, விநாயகரை வழிபடுவது, அதுவும் உத்திராட நட்சத்திரம் அப்படிங்கிறபோது விநாயகர் தான் அதிதேவதையாய் மாறுவார். அவர் இன்றைக்கி வழிபட்டால் என்ன நடக்கும்னா எல்லா விதமான கஷ்டங்களும் நிவர்த்தியாகும். அதனால் கடன், உடல் உபாதைகள், குடும்பத்திலே பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் எளிமையான பரிகாரம் இன்றைக்கி விநாயகரை வழிபடுவது. 2, 4 என்ற அதிர்ஷ்ட எண் துணை புரியும். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைக்கு 6ஆம் இடம் அப்படிங்கிற சத்ருஸ்தானத்துக்குள்ளன உத்திராட நட்சத்திரத்தில் சந்திர பகவான் 12க்குரியவர். குருவினால் பார்க்கப்பட்டாலே எல்லாம் நல்லதாக நடக்கும். நீங்கள் இன்றைக்கி என்ன செய்யணுன்னா மற்றவங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு பண்ணுங்கள். ஏன்னா அஷ்டமத்தில் சனி இருக்கும்போது உத்திராட நட்சத்திரத்தில் சந்திரன் சென்று குருவினால் பார்க்கக்கூடிய இந்த நாளில் விநாயகருடைய இந்த சங்கட சதுர்த்தியும் இருப்பதனால கஷ்டங்களை எல்லாம் நிவர்த்தி செய்வதற்கு அது பரிகாரமாய் பண்ணிக்கலாம். அவசியம் சாயங்கால வேளையில் இன்றைக்கி விநாயகரை வழிபடுவதும் 2 தீபத்தை பொருத்தி அவருக்கு வணக்கத்தை செலுத்துவதும் ரொம்ப நல்ல விஷயமாக எனக்கு இருக்கும். அதனால் இன்றைக்கி நல்லா பண்ணுங்கள். நிறைய நன்மைகள் கிடைப்பதற்கு 4, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்கும். வணக்கம் கன்னி ராசி நண்பர்களே, உங்கள் ராசியினுடைய பஞ்சமஸ்தானம் என்கிற 5ஆம் இடத்திலே உத்திராட நட்சத்திரத்திலே சந்திர பகவான் இருக்கிறார், லாபத்துக்குரியவர். அதனால் யூகத்தின் மூலியமாக இன்றைக்கி செய்யக்கூடிய காரியங்கள், குழந்தைகள் மூலியமாக வரக்கூடிய லாபங்கள் போன்ற நன்மைகள் பல உண்டு. அறிவு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி நல்லா ஷார்ப்பாக பண்ணலாம். சிலருக்கு வீடு மனை யோகங்களினால் இன்றைக்கி வாஸ்து பூஜை செய்யக்கூடிய காலங்களும் உண்டு. இன்றைக்கி சுப முகூர்த்த நாள், நிறைய உறவுகாரங்களெல்லாம் பார்த்து வருவதற்கான வாய்ப்புகளும் புதிய சுப முகழ்வுக்கான ஒரு அஸ்திவாரமும் இன்றைக்கி இருக்குது. சங்கடகர சதுர்த்தியினாலும் இருப்பதனாலும் விநாயகரை வழிபடுவதும் கூடுதலான சிறப்பு. ஒருத்தருக்கு ஒருத்தர் கணவன் மனைவிக்குள்ளே போட்டி இல்லாமல் கொஞ்சம் சந்தோஷமாக இன்றைக்கி இருந்தீங்கன்னா அதுவே இன்றைக்கி சக்ஸஸ் ஸ்டோரி நிறைய இருக்கும். அன்புள்ளம் கொண்டவருக்குத்தான் திறமைகள் எப்போவுமே திறவுகோளாய் மாறும். அதனால் இன்றைக்கி நல்ல அன்புடன் இருங்கள். 7, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே, நீங்கள் இன்றைக்கி சுகஸ்தானத்தில் சந்திரனை பார்க்கிறீர்கள். உத்திராட நட்சத்திரத்தில் சூரியன் இப்போது உங்கள் ராசியினுடைய அஷ்டமத்தில் இருக்கிறார். அதே எஃபெக்டை தான் இன்றைக்கி இந்த உத்திராடம் அப்படிங்கிற நட்சத்திரமும் கொடுக்க போகிறது. ஏன்னா அதுவும் சூரியனோட நட்சத்திரம் தானே. அதனால் தொழில் முறையிலே இன்றைக்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் லாபம் வரலையேன்னு சில கோபங்கள்லாம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. ரொம்ப எதிர்பார்க்காதீங்க, எதிர்பார்ப்பு தான் ஏமாற்றத்தை கொடுக்கும். அதனால் இன்றைக்கி டிவைன் பவரில் விட்டுருங்க. அவன் அருளாலே அவன்தால் வணங்கி நாம் செய்யக்கூடிய காரியங்கள் அப்படின்னு மனதில் வைத்துக்கொள்ளுங்கள். மனசில் லைட்டாகிடும். எதுவாக இருந்தாலும் சுவாமிக்கு அப்படின்னு சொல்லிவிடுங்க. காலையிலே விநாயகப் பெருமானை நினைத்து கொண்டு வணங்கிட்டு காரியங்களை ஆரம்பிங்க. சாயங்காலம் முடிஞ்சால் அந்த பிரதோஷ நேரத்துலேயும் விநாயகருக்கு சங்கடகர சதுர்த்தி நடக்கும். அந்த நேரத்தில் போய் அவரை வழிபட்டு பிரசாதங்களை வாங்கி கொள்ளும்போது மனது இன்னும் லைட்டாக இருக்கும். அதனால் இன்றைக்கி அதை பண்ணுங்கள்.
41 என் அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே. இன்றைக்கி உங்கள் ராசியின் 3ஆம் இடம் என்கிற முயற்சி ஸ்தானத்திலே குரு பகவான் பார்வையிலே சந்திரன் இருக்கிறார். அப்போ சந்திரனுடைய இந்த எஃபெக்டினால் எப்படி இருக்க போகுது அப்படின்னாக்கா, உங்கள் ராசியை இப்போது சூரியன் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். சூரியனுடைய அதிகப்படியான கிரகணம் கொடுக்கிறது இந்த உத்திராட நட்சத்திரம் கொடுக்கும். அதனால் பளிச்சுன்னு எதுவும் தோணாமல் கொஞ்சம் மறந்து போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் ஒரு தடவைக்கு 2 தடவை காரியங்களை கரெக்டாக லைன் அப் பண்ணிக்கிடுங்க. அடுத்தடுத்து என்னென்ன செய்யணும், எப்படி அதை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். அதனால் சிக்கல் இல்லாமல் இருக்க முடியும். விநாயகரை மனதில் நினைத்து கொள்ளுங்கள். இன்றைக்கி சங்கடகர சதுர்த்தி, விநாயகரின் வழிபாடும் உங்களுக்கு சிறந்தது. அதனால் இன்றைக்கி எல்லாமே நன்மையாக அமைவதற்கு இது ஒரு நல்ல பரிகாரம். பண்ணுங்கள், நல்லது நடக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே. குடும்ப தன வாக்குஸ்தானத்துக்குள்ள சந்திர பகவான் உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. சூரியனுடைய சாரத்தில் சூரியன் உங்கள் ராசியின் 6ஆம் இடத்தில் உட்கார்றார். உங்கள் ராசியினுடைய 6ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்தையும் பார்க்கிறார். எதையுமே தேடி தெரிந்து கொள்ள வேண்டிய ஆர்வம் நிறைய கொடுக்கும். குருவினால் பார்க்கப்படுகிற 2ஆம் இடம் அப்படிங்கிறதுனால குடும்பத்தில் ஆன்சர்ஸ் நிறைய கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. குழந்தைகள் மூலியமாகவும் குடும்ப செலவுகளை கண்ட்ரோல் பண்ணுறது மூலியமாகவும் ஒரு நிலையாக நம்ம வேலைகளை எல்லாம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளையும் நிறைய விஷயத்தில் உங்களுக்கு ஃபேர்ம்னஸை ஏற்படுத்தக்கூடிய டேவாக இன்றைக்கி இருக்குது. இன்றைய நாளில் 27 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் விநாயகரின் வழிபாடும் உங்களுக்கு கூடவே கையை பிடிச்சிட்டு வரா மாதிரி இருக்கும். அதனால் நல்லது நடக்கப் போகிறது. வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி நண்பர்களே. இன்றைக்கி உங்கள் ராசிக்குள்ளர் உத்திராட நட்சத்திரத்தில் சூரியன், அஷ்டமத்துக்குரியவருடைய இந்த நட்சத்திரத்தில் இருப்பதும், உங்கள் ராசியின் 5ஆம் இடத்திலே சூரியன் அமர்ந்து உங்கள் லாபஸ்தானத்தை பார்ப்பதும், 5, 11, 8 இப்படிலாம் பார்த்தோன்னா பணம் வரும், கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம். அதனால் இன்றைக்கி ஒரு ரிலாக்ஸ் மூடும் உண்டு. தன வரவுக்கான வாய்ப்பு, சுப நிகழ்வுகள் எல்லாம் நிறைய நடக்கும். அதிலெல்லாம் நீங்கள் பங்கேற்று அந்த விஷயங்கள் பற்றிய யோசனைகள்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையும், இன்றைக்கி வாஸ்து நாளாக இருக்கிறதுனால வாஸ்து பூஜைகள் போன்ற விஷயங்களெல்லாம் செய்து அதனுடைய பெருமைகளை பார்ப்பதற்கான வாய்ப்புகளும், சங்கடகர சதுர்த்தியாக இருப்பதனாலே விநாயகப் பெருமானை வழிவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கி நிறைய இருக்குது. நேர்மையாக, எளிமையாக, அன்பாக, நல்ல குணமோட எல்லா காரியங்களையும் செய்யும்போது திறமையாக உங்களால் செய்ய முடியும்னு ப்ரூவ் பண்ணக்கூடிய டே இன்றைக்கி. 2, 3 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி நண்பர்களே. இன்றைக்கு உங்கள் ராசியின் 12ஆம் இடத்திலே சந்திர பகவான் குருவினால் பார்க்கப்படுகிறார். உங்கள் ராசி 7ஆம் இடத்துக்காரரான சூரியனின் சாரத்திலே இன்றைக்கி சந்திரன் இருக்கிறார். மனதிலே பக்தி, முக்கியமாக இன்றைக்கு வாஸ்து பூஜை செய்வது நல்லது. இந்த புதுசாக ஆரம்பிக்கிறது, கிரகப்பிரவேசம் பண்ணுறது, மனையில் நவக்கிரக பூஜைகள் செய்வது போன்ற எல்லாமே இன்றைக்கி நல்லா நடக்கும். அது மட்டும் இல்லை, சங்கடகர சதுர்த்தியினாலே விநாயகரை வணங்கிவிட்டு இன்றைக்கி காரியங்களை ஆரம்பிங்கள். உங்களுக்கு பல நன்மைகளை வகுத்து கொண்டு வழியேற்றக்கூடிய சூழ்நிலையும், அது குரு வாரத்தில் இந்த மாதிரி நடக்கிறதுனால குருவின் அருளாலே பல நன்மைகளும் இன்றைக்கி காத்திருக்கிறது. 5, 4 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு வெற்றியை தரும். வணக்கம் மீனராசி நண்பர்களே. இன்றைக்கு லாபஸ்தானத்திலே சந்திரன் குருவினாலே பார்க்கப்படுகிறார். உங்களுக்கு 3ஆம் இடத்திலே சூரியன் முயற்சி ஸ்தானத்துக்காரர். அந்த சூரியனின் நட்சத்திரத்திலே உத்திராட நட்சத்திரத்திலே இன்றைக்கி சந்திரன் இருப்பதனாலே மற்றவர்களிடம் பாராட்டு பெறுவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கி நல்லாயிருக்கு. அதுவும் முக்கியமாக இன்றைக்கி சுப முகூர்த்த நாள். நிறைய உறவுக்காரங்களை பார்ப்பது, வெளி நண்பர்களை பார்ப்பது, அவர்கள் மூலியமாக பாராட்டு பெறுவது இன்னும் கொஞ்சம் கர்வமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாள் இன்றைக்கி. நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப பிடித்திருக்கக்கூடிய சூழ்நிலையும் உண்டு.
கடன் கொஞ்சம் இருந்ததுன்னா அடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை இன்றைக்கி பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏன்னா இந்த 6ஆம் இடத்துக்கு இந்த சூரியன் தான். அப்போது சூரியனுடைய சாரத்தில் இருக்கக்கூடிய இந்த நாளிலே சங்கடகர சதுர்த்தி வருவது ரொம்ப சிறப்பு. சங்கடகர சதுர்த்தி அன்று எவ்வளோ தூரம் கடனை அடைக்கிறோமோ கடனும் அடைஞ்சிடும். அதுபோல் சாயங்காலம் விநாயகப் பெருமானை வழிபட்டு ஒரு 2 நெய் விளக்கை அவருக்கு ஏற்றி வச்சு வழிபாடு செய்ய கண்டினியூஸாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், தடைகள் எல்லாம் நீங்கி நன்மைகள் உண்டாகும். அதனால் இன்றைக்கி நாளை கரெக்டாக கேப்டலைஸ் பண்ணிக்கிறதுக்கு 4, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன்.